வெல்கம் டு வெஸ்டார் குளோபல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, உங்கள் குழந்த கம்மி மார்க்ஸ் வாங்குறாங்களா ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும்? உங்கள் குழந்த அவுட் ஆஃப் 500க்கு 100 பிலோ எடுக்கிறாங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன் குழந்தைங்க கம்மியான மார்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறதே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், அந்த குழந்தை சுட்டி பண்ணுறான், அவன் நல்லா படிக்கிறதில்ல, அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியில் இருக்குது. நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், நல்ல டியூஷன் மிஸ்கிட்ட அனுப்புகிறோம், அண்ட் தென் குழந்தையுடைய மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான ஒரே ரீசன் குழந்தைகிட்ட தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஏன் அந்த குழந்தை கம்மியான மார்க்ஸ் வாங்குறான்றதை கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த கொரோனா காலத்தில் அரவுண்ட் 1 இயர் நிறைய குழந்தைங்க படிக்கவே இல்லை, ஓகேங்களா? ஸோ எழுதியும் பார்க்கல. இதனால் நிறைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வருது, அண்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வராங்க ரிகார்டிங் திஸ். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்த ஒரு வார்த்தை, உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல், இந்த பியூட்டிஃபுல்ன்ற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்களால இந்த பியூட்டிஃபுல்ன்ற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியலன்னு சொன்னால் அவங்களுக்கு டிஸ்கிராஃபியாவோட மைல்டு சிம்டம்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைய ஒருவேளை பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டா அதை எழுத சொல்லுங்கள் ஸ்பெல்லிங். ஸோ அவங்களால அதை எழுத முடியல கரெக்டாக அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிஸ்கிராஃபியா. அடுத்தது, உங்கள் குழந்தைய ஸ்பெல்லிங், ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டுக்குமே லிங்க் இருக்குது. உங்கள் குழந்தையுடைய ஹேண்ட் ரைட்டிங் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கோழிக்கிற்கள் அப்படின்னா, அதாவது அந்த குழந்தை எழுதுகிற ஸ்பெல்லிங் புரியவே இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரியாது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே அந்த மாதிரி கிறுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தீஸ் திங்ஸ். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு டிஸ்கிராஃபியா இருக்கா அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ டிஸ்கிராஃபியான்றது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உலகத்தில் சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 5, ஓகேங்களா, 5 பேரில் ஒருத்தருக்கு கம்பல்சரியாக டிஸ்கிராஃபியான்றது இருக்கும். இது நம்ம இயர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் விச் இஸ் ட்ரீட்டபிள். அதுக்கான சில மெத்தடாலஜி இருக்குது, அது நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னால் நம்ம குழந்தைங்க அதே மாதிரி நல்லா சுப்பீரியராக வருவாங்க. அதே மாதிரி இந்த டிஸ்கிராஃபியா இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த ஹிடன் டேலண்ட் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன், ஏஆர் ரஹ்மான் கையில் கிரிக்கெட் பேட்டையும் சச்சின் டெண்டுல்கர் கையில் பியானோவும் கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ அவங்கவுங்களுடைய டேலண்ட் என்னவோ அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க கையில் அதுக்கான எக்யூப்மெண்ட்டை கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு டிஸ்கிராஃபியா இருக்குது, இல்லை அது டிஸ்கிராஃபியா தான் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் நம்பர் நான் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது உங்கள் குழந்தையோடைய டெக்ஸ்ட் புக், நோட் புக், ரஃப் நோட், ஹோம்ஒர்க், டியூஷன் படிக்கிறாங்கன்னா டியூஷன் மிஸ்ஸோட புக், ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா we can easily find out. எஸ்பெஷலி உங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இதுக்கான சில மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி மூலயமா உங்கள் குழந்தைக்கு டிஸ்கிராஃபியா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்ளமை கண்டுபிடிச்சிட்டோன்னா சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. ப்ராப்ளமே தெரிலனா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ எங்கள் வெஸ்டார் குளோபல் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கான டீம் தனியாக இருக்காங்க. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 7550136475. திரும்பவும் சொல்கிறேன், 7550136475. நாங்கள் சென்னையில் இருக்கோம், சென்னை கீழ்ப்பாக்கில் இருக்க எங்களுடைய ஆஃபீஸ். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பிரகாரம் நீங்கள் வாங்க. ஸோ வரும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் கால் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க. எங்களுடைய கவுன்சிலிங் செஷன்ஸ் எவ்ரி சண்டேஸ் நடக்குது. ஸோ ப்ரீவியஸ்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதா இருந்தால் சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock முன்னால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் த நெக்ஸ்ட் சண்டே வரதா இருந்தால் ஸ்லாட் அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் தென்
எங்களுடைய இந்த வெஸ்டா குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து சென்னையில் கீழ்பாக் கார்டன் ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது சம்மந்தமான மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னு சொன்னால் நான் சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.